வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் 11லிருந்து 15வது பகுதி வரை வாசித்துள்ளேன். கேள்வி நேரம் 3. 11லிருந்து 15வது பாகத்திலிருந்து சில கேள்விகள். கேள்வி 1. பிராயோபவேசம் என்றால் என்ன? இச்செயலினை செய்ய முற்பட்டது யார்? 2. வடக்கிலிருந்து உயிர் நீத்தல், இதனை வடமொழியில் எப்படி கூறுவர்? 3. பரீட்சித்தின் பிராயோபவேசத்தை காண்பதற்கு வந்த ரிஷிகளில் சிலரின் பெயரை கூறவும். 4. ரிஷிகளில் எத்தனை வகையான ரிஷிகள் வந்திருந்தார்கள்? 5. கோதோகன காலம் என்றால் என்ன? 6. அதித்தி என்பதன் பொருள் என்ன? 7. ஒரு முகூர்த்த காலம் மட்டுமே உயிருடன் இருப்பாய் என்று எந்த அரசனுக்கு இந்திரன் கூறுகிறான்? 8. கேட்பவற்றுள், பார்ப்பவற்றுள், நினைப்பவற்றுள், தெரிந்து கொள்ள வேண்டியவற்றுள் எல்லாம் சிறந்தது என ஸ்ரீ சுகர் எதை கூறினார்? 9. பரீட்சித்து ஸ்ரீ சுகரிடம் யாசித்தவை எவை? 10. விராட் ஸ்வரூபம் என்பது என்ன? 11. விராட் ஸ்வரூபத்தில் பகவானுக்கு என்ன பெயர்? 12. விராட் புருஷனின் முக வர்ணனையை கூறவும். 13. விராட் புருஷனின் பாத மூலம் எது? 14. சப்தம் சம்பந்தப்பட்ட இந்திரியம் எது? 15. நாசி சம்பந்தப்பட்ட இந்திரியம் எது? 16. பிரபஞ்சம் யாருடைய சொரூபத்தில் காணப்படுகிறது? 17. புலன்களின் கட்டுப்பாடு எதனால் வரும் என்று ஸ்ரீ சுகர் கூறினார்? 18. பகவானை எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும்? 19. தியானத்தில் எது முக்கியம்? 20. தியானம் செய்வதால் என்ன பயன்? 21. ஸ்ரீ சுகர் கூறிய வழியில் பரீட்சித்தால் விராட் ரூபத்தை தியானம் செய்ய முடிந்ததா? 22. பகவானின் விராட் ரூபத்தை யாரால் தியானிக்க முடியும் என்று ஸ்ரீ சுகர் கூறினார்? 23. சரியான தியானமாக ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? 24. ஸ்ரீரங்கநாதனை திருவடி முதல் திருமுடி வரை பாடி அனுபவித்து பெருமாளுடன் ஐக்கியமான ஆழ்வார் யார்? 25. பகவத் தியான சோபானம் என்பது என்ன? 26. பகவத் தியான சோபானத்தை நமக்கு அளித்தவர் யார்? 27. நமக்கு பகவானால் கைகள் அளிக்கப்பட்ட காரணம் என்ன? 28. நம்முடைய காதானது எதை செய்ய வேண்டும்? 29. நம்முடைய புலன்கள் ஒவ்வொன்றும் எதற்காக படைக்கப்பட்டவை? 30. யாருடைய திருவடிகளில் மனதை வைக்கும்படி குலசேகர பெருமான் கூறுகிறார்? 31. பரீட்சித் ஸ்ரீ சுகரிடம் எதை தெரிந்து கொள்ள ஆசை என்று கூறினார்? 32. பிரம்மம் என்பவர் யார்? 33. அகங்காரங்கள் எத்தனை? அவை யாவை? 34. தொடு உணர்வை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? 35. பிரம்மா மூலம் படைப்பதற்கு என்ன பெயர்? 36. தன்மாத்திரங்கள் எத்தனை? அவை யாவை? 37. வேலை செய்வதற்கான புலன்கள் எத்தனை? அவை யாவை? 38. பகவான் மூலம் நடந்த சிருஷ்டிக்கு என்ன பெயர்? 39. 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்களை அடக்கி ஆள்வது யார்? 40. தத்துவங்கள் மொத்தம் எத்தனை? கேள்வி நேரம் 3ஆம் பாகம் முடிந்தது. விடைகள் அடுத்த வீடியோவில் காணலாம். பாகவதம் இதுவரை 16 பகுதிகள் வாசித்திருக்கிறேன். நீங்களும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் கேட்கச் செய்யுங்கள். உங்கள் கனிவான கருத்துக்களையும் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.